என்ன ரெண்டு பேரும் தகச்சு போய் நிக்கிறீங்க? மணிகண்டா, நாங்க சமைச்சு வச்சிருந்தது இத்தனை சாமிகளுக்கும் பத்தாத, எங்களை பரிமாற வேணாம்னு சொல்லிட்டு நீ ஒருத்தனே எப்படி இத்தனை பேரும் சமாளிச்ச? எல்லாரும் வயிறார சாப்பிட்டோன்னு புகழ்ந்துட்டு போறாங்களே, எங்களால நம்பவே முடியலையே. அதான் ரெண்டு பேரும் அங்கேயே தகச்சு போய் நின்னுட்டீங்களா? மணிகண்டா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். இத்தனை பேரும் எப்படி சமாளிக்க போறோம்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா எந்த சூழ்நிலையும் அந்த ஐயப்ப எங்களை கைவிட மாட்டாங்கிற தைரியம் மட்டும் எங்க கூடவே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையும் தைரியம் தான் இப்ப உங்களை காப்பாத்திருக்கு. சுவாமியே சரணம்னு வணங்குற யாரையும் கைவிட மாட்டான் இந்த ஐயப்ப. ஐயப்பா, இந்த ஏழை பக்தரை காப்பாத்த நீயே ஒரு மாதிரி வந்தியா? ஐயப்பன் காப்பாத்துவாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய அவன் வீணாக்கலைங்க. எல்லா சாமிகளும் இருந்து ஐயப்ப பிரசாதம் இருக்கு, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்க சாப்பிடுறது? செஞ்சு வச்சதெல்லாம் எங்கேயோ காணாம போச்சு. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கோம், எல்லா சாமிங்களும் அன்னதானம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப எல்லாம் காணாம போச்சுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரிய இடத்து பூஜைன்னு வந்தோம், ஒரே சொதப்பலாய் போச்சே. பேசாம நம்ம ராஜாசாமி வீட்டு பூஜைக்கே போயிருக்கலாம். ஐயப்பா, நான் இடம் மாறி பூஜைக்கு ஒத்துக்கிட்டேங்கிற தவறுக்காக என்ன நீ இப்படி சோதனை பண்றேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் புகழ் பாடுற ஐயப்ப பக்தர்கள் பட்டினியோட போறது உனக்கு பொறுக்காதேப்பா. எல்லாரும் கூட்டு சரணம் போடுவோம். சுவாமி சுவாமி சுவாமி. என்னாச்சு? என்ன ஒரு சாமி, பூஜை முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, இன்னும் சரணம் கூப்பிட்டு இருக்கீங்க? ஐயப்பன் எங்களை சோதனை பண்றாரு. என்ன சோதனை? செஞ்சு வச்ச பலகாரம் எல்லாம் காணாம போயிடுச்சு. காணா போயிடுச்சா? நல்லவே, நீங்க சொன்னதாலதான் நான் ராஜாசாமி வீட்டுக்கு போனேன். பிரமாதமான அன்னதானம், ஒரு வெட்டிட்டு வந்துட்டேன். அதிசயமா இருக்கு, செஞ்சு வச்ச பலகாரம் எல்லாம் எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. ஐயப்பா பக்தர்களுக்குன்னு செஞ்சு வச்சா அது எப்படி காணா போகும்? உண்மைதான் ஐயப்பா, இப்பதான் நான் என் தப்ப உணர்றேன். உனக்காக பூஜை நடத்தாம உறவுக்காக பூஜை நடத்தினதுனாலதான் எனக்கு இந்த சோதனை. முதல்லயே இந்த புத்தி இருந்திருக்கணும். பகட்டுக்காக பூஜை நடத்துறது உண்மைதான், ஆனா உன் மேல எங்களுக்கு பக்தி இல்லாம இல்லையே. சும்மா ஏன் ஆளாளுக்கு புலம்பிட்டு நிக்கிறீங்க? எப்படி இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சீங்களோ அப்பவே காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கும். போய் பாருங்க. ஐயப்பா, பாத்தீங்களா, நான் பரிமாறினது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. காணாம போன பலகாரம் எல்லாம் தானா திரும்பி வந்துருச்சு. சுவாமி, தப்பா உணர்ந்துட்டீங்க, காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கணுமே. பணக்கார கட்டளைக்கு பயந்து ஏழை சாமிக்கு கொடுத்த வாக்கு மீறி இடமாறி பூஜைக்கு வந்ததுனாலதான் எனக்கு இந்த சோதனைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயப்பா, ஐயப்பா, இனிமே இந்த தவறு நான் செய்ய மாட்டேன். மனப்பூர்வமா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிற பக்தர்களை நான் மன்னிக்காம இருந்ததே இல்லை. ஐயப்ப சாமிக்கு பூஜை நடத்தாம என் தம்பிக்காக பூஜை நடத்தின மாலை போட்ட பக்தர்களை கேவலமா நினைச்சேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. ஐயப்பா, ஐயப்பா, ஐயப்ப பூஜையில் நடக்கிற அன்னதானத்துல ஐயப்ப பக்தர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். ஐயப்பா, இனிமே காசுக்கோ கௌரவத்துக்கோ இந்த வீட்டுல இடம் கிடையாதுப்பா. உன் பக்தியோட வர்ற எல்லா பக்தர்களுக்கும் இந்த வீட்டுல அன்னதானம் நடக்கும். என்ன மன்னிச்சிருப்பா. பணத்தை மதிக்க மாட்டேன், பகத்தை விரும்ப மாட்டேன், உண்மையான பக்தர்களைத்தான் நேசிப்பேங்கிறத இனிமேலாவது எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க. இப்ப புரியுதுங்களா? மாலை போட்டு வர்ற எந்த சாமிகளையும் நாம கேவலமா நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல ஐயப்ப சாப்பிட வருவான். சுருக்கு போய் திருடு போச்சு சாமி. சாமி, என்னது சுருக்கு போய் திருடு போயிருச்சா? என்ன சாமி இது? ஐயப்பனோட கதையை ஆத்மார்த்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுருக்கு போய் திருடு போகுதே. இப்படித்தான் வழிநேர பயணத்துல ஒரு சாமியோட இருமுடி பையே திருடு போயிருச்சு. அந்த திருண்ண சாமிக்கு ஐயப்பன் கொடுத்த சோதனையை நினைச்சா, அடாடே, அந்த கதையை சொல்லுங்க சாமி. சொல்லவா? சொல்லுங்க சாமி. சொல்றேன். அந்த கதையை நான் சொல்லணும்னா நீங்க எல்லாம் என் கூட சபரிமலைக்கு வரணும்.
வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க ஐயன் இருக்கையிலே நமக்கு என்ன இங்கு மனக்கவலை அவன் அருள் இருக்கையிலே தொல்லைகள் ஏதுமில்லை வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க கோவில் அரசனவே அழக பார்க்க வாங்க சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா அச்சங்கோவில் அரசனவே அழக பார்க்க வாங்க பரிவுடனே காத்திடுவான் பக்தியோட வாங்க பேட்ட கூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க பேட்ட கூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க வேட்டைக்கோரு மகனுக்கான ஆனந்தமா நீங்க வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க கவரும் கடவுளவே கட்டெடுத்து வாங்க கலகணத்தை போக்கு இறைவனவே மெட்டெடுத்து வாங்க கருத்த கவரும் கடவுளவே கட்டெடுத்து வாங்க கலகணத்தை போக்கு இறைவனவே மெட்டெடுத்து வாங்க வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க அன்புடனே வங்குழி மேல் வந்து வாழ்ந்துவாங்க வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க ஐயன் இருக்கையிலே நமக்கென்ன இங்கு மனக்கவலை அவன் அருள் இருக்கையிலே தொல்லைகள் ஏதுமில்லை வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க 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 சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க ஐயனவ மைத்தில கண்ணைய கொண்டு வாங்க என்னால நடக்க முடியல சாமி கொஞ்சம் கட்டு தாங்கிட்டு போலாம் சாமி சிரமமா இருக்கு சாமி மதுரை சாமி முடியலையா கொஞ்சம் கட்டு தாங்கிட்டு போ உங்களால நடக்க முடியல அதனால அவர் பேரை சொல்லி நீங்க உட்கார பாக்குறீங்க வாங்க சாமி கட்டு தாங்களா முருகு சாப்பிடுறீங்களா சாமி புட்டு சாப்பிடுறீங்களா சாமி சக்கரை இருக்கா சாமி இருக்கு சாமி ஏன் சாமி பாபு சாமி எங்க சாமி பாபு சாமி பாத்ரூம் போயிருக்காரு சாமி புட்டுக்கும் சர்க்கரைக்கும் நெய் இருந்தா டக்கரா இருக்கும் நெய் தானே நான் எடுத்து தர்றேன் சரணமையப்பா